இப்போ 2 பக்கமும் நம்ம வந்து கலர் 1 பை 1 மிக்ஸ் பண்ணி போட்டுட்டோம். இப்போ மொபைலோட சைஸை வச்சு நம்ம பார்த்துடலாம். இப்போ மொபைல் வந்து நமக்கு கரெக்டாக வருது. மொபைலோட சைஸ்க்கு நம்ம கரெக்டாக போட்டிருக்கோம். இப்போது மேல் பக்கம் வந்து நம்ம போடணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, இப்போது நம்ம ஸ்டார்ட் பண்ணது வந்து இந்த பக்கம் நூல் விட்டுருக்கோம் இல்லையா, இந்த பக்கம் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நீங்கள் முடிக்கும் போது ஆப்போசிட்டில் தான் நீங்கள் முடிக்கணும். அப்போ தான் நம்ம போடுறதுக்கும் மடிப்புக்கும் நமக்கு கரெக்டாக வந்து வரும். இப்போ ஆப்போசிட்டில் நம்ம இதை முடிச்சிருக்கோம். இங்கேருந்து தான் நம்ம மடிப்பு ஆரம்பிக்கணும். இப்போ வந்து நம்ம மடிப்பு ஆரம்பிச்சிடலாம். வாங்க எப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ இந்த பக்கத்துலேருந்து தான் நம்ம வந்து மறுபக்கம் மடிப்பு ஆரம்பிக்கிறோம். எப்படின்னு பார்த்துக்கோங்க. இப்போ இதில் இருந்து ஒரு 6 சங்கிலி நம்ம போட போகிறோம். 1 2 3 4 5 6 சங்கிலி போட்டோம். இந்த 6ல் இந்த 3 சங்கிலியை நம்ம விட்டுட்டு இந்த 3 சங்கிலியில் இப்போ அப்படியே போடுறோம். எப்படி சுருக்கு பைக்கு போட்டோமோ அதே தான். ஊசியில் ஒரு நூலை சுற்றிட்டு முதல் சங்கிலியில் கீழே இருக்கிற நூலில் இப்படி கொடுத்து அதே மாதிரி நம்ம சுருக்கு பைக்கு என்ன போட்டோமோ அதே மெத்தடு தான். அதே மாதிரி 1 பை 1 2 சங்கிலியில் இப்படி போடுறோம். அடுத்தது 2 சங்கிலியில் இப்படி போடுறோம். இது மாதிரி நம்ம வந்து 3 போட்டுக்கலாம். 1 2 இப்போ வந்து 3 போடுறோம். நீங்கள் முக்கியமாக கவனித்து போட வேண்டிய இடம் இதுதான் நம்ம வந்து சுருக்கு பையோட மறுபக்கம். இதுதான் நம்ம பிடிச்சி சங்கிலியை இழுக்கிற அந்த புடி தான் இந்த புடி. இப்போ இப்படி போட்டாச்சு. இப்போ இதில் இருந்து ஒரு 3 சங்கிலி போடணும். இங்கே முடிச்சிட்டதுலேருந்து இதில் 3 சங்கிலி. 1 2 3. இந்த 3 சங்கிலி எதுனா இங்கே நம்ம போட்டிருக்கோம் இல்லைங்களா 3 சங்கிலி, அதே 3 இந்த பக்கம் வரணும். இதில் இருந்து இப்போ ஜாயிண்ட் போட போகிறோம் மறுபக்கத்துக்கு. அது எப்படின்னா இந்த சுருக்கு பையோட இந்த புடியை நீங்கள் இப்படி கொண்டு வரணும். இந்த பாருங்கள், இப்படி கொண்டு வரும்போது இந்த சங்கிலிக்கு கீழே வரணும். இந்த ஃபஸ்ட்டு சங்கிலி இருக்குது இல்லையா, அந்த பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு சங்கிலிக்கு கீழே இதை கொண்டு வரணும். நீங்கள் இப்படி கொண்டு வந்து இந்த சங்கிலி இங்கே தான் மேலே இருக்கணும். நீங்கள் கவனித்து போடணும். இந்த சங்கிலி இது மேலே தான் இருக்கணும். இப்போ இதை வந்து நம்ம இப்படி கைவாட்டமாக எடுத்துகிட்டு வந்து இதோடு சேர்த்து இப்போ ஊசியில் நூலை போட்டுக்கலாம். இது பாருங்கள், 1 பை 1 நீங்கள் எடுக்கக்கூடாது. சங்கிலி எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் விட்டுருவீங்க. அதனால் இப்படியே ஊசியில் வச்சு நூலை ஒரு சுற்றி சங்கிலியில் இப்படி உள்ளே கொடுத்து இப்படி வெளியில் எடுக்கிறோம். 1 பை 1 நீங்கள் அழகாக போட்டே வந்துடலாம். இது பாருங்க, இது வந்து ஒன்றோட ஒன்று இப்போ ஜாயிண்ட் ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 2 சங்கிலியும் இப்படி போட்டுருங்க. எந்த அளவு நீங்கள் போடுறீங்களோ அதே அளவு வந்து நீங்கள் போடுங்க. ஒரு பக்கம் இழுத்து ஒரு பக்கம் இறக்கி அப்படிலாம் போட்டுறாமல் ஒரே லூஸ் கொடுத்து ஒரே மாதிரி போடுங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கும் சுருக்கு பை அழகாக நீட்டாக இருக்கும். ஒன் பை 1 இந்த மாதிரி ஆர்டராக போட்டுக்கோங்க. இந்த லாஸ்ட்டாக ஒரு சங்கிலி இருக்குது பாருங்கள். இந்த சங்கிலியை வந்து நீங்கள் எடுத்து போடணும். இதோ இருக்குது பாருங்கள், இந்த லாஸ்ட்டாக. ஏன்னா இதை கவனிக்காமல் நீங்கள் விட்டுறக்கூடாது. கொஞ்சம் இப்படி அழுத்தி இந்த மாதிரி எடுக்கணும். எடுத்து இந்த லாஸ்ட்டு சங்கிலியை நீங்கள் போட்டுடணும். அப்போ தான் ஒரே நீட்டாக நமக்கு வந்து சுருக்கு பை ஆர்டராக இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரே நீட்டாக வந்துருச்சு பாருங்கள். இப்படி போட்டுட்டு இதை இப்படியே திருப்பிக்கணும். பாருங்கள், இப்படியே நம்ம திருப்பி இந்த ஃபஸ்ட்டு சங்கிலியில் இதை இருக்குது பாருங்கள், ஃபஸ்ட்டில் இந்த சங்கிலியில் இப்படி போடணும். நம்ம ஃபஸ்ட்டு என்ன மெத்தட் போட்டோமோ அதே தான், திருப்புற மெத்தடும் உங்களுக்கு அதே தான். அதே மாதிரி 1 பை 1 நீங்கள் போட்டுக்கிட்டே வரணும்.
ஈஸியாக இருக்கும், சுருக்கு பையும் அழகாக இருக்கும், நல்லா நமக்கு யூஸ் ஆகும் இந்த பை. அதனால் நீங்கள் வந்து போடுங்க. கலர் வந்து 2 லைனுக்கு ஒரு முறை என்னென்ன கலர் நம்ம போட்டிருக்கோமோ அந்த கலரை கரெக்டாக கவனித்து நீங்கள் போட்டிங்கன்னா கலரும் நமக்கு வந்து ஆர்டராக இருக்கும். இப்போது 2 லைன் நம்ம போட்டுட்டோம். இப்போ ஆரஞ்சு கலரு இந்த மாதிரி போட்டுட்டோம். இப்போ இதோட லாஸ்ட்டில் ஒரு சங்கிலி இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த லாஸ்ட்டு சங்கிலி எடுக்கும் போது நம்ம வந்து அடுத்த கலரை ஜாயிண்ட் போடணும். இதில் ஒரு சுருக்கு இப்படி போட்டுருங்க. இப்படி ஒன்று இதில் போட்டுடுறோம். அடுத்த கலரை வந்து இந்த 2வது இது நம்ம போட போகிறோம் இல்லையா, அதுக்கு நம்ம அடுத்த கலர் ஜாயின் பண்ணணும். ஏன்னா அடுத்தது நமக்கு வந்து மெரூன் வருது. இந்த இடத்துல நீங்கள் ஜாயிண்ட் போடணும். இப்போ எப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ மெரூன் கலர் வந்து நம்ம ஜாயிண்ட் போட போகிறோம். இதோடு சேர்த்து இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இதை வந்து இதில் ஒரு லேயர் இப்படி எடுக்கிறோம். பாருங்கள், இந்த மாதிரி வந்துடும். இப்போது மெரூன் கலர் நூல் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 1 by 1 நமக்கு வந்து ஜாயிண்ட் வரும். இப்போ ஆரஞ்சு கலர் நூலை வந்து கட் பண்ணிடலாம். கொஞ்சம் விட்டு ஆரஞ்சு கலர் நூலை கட் பண்ணிடணும். இப்போ இந்த 2 பிட்டையும் அதே மாதிரி சேர்த்து வச்சு நம்ம இப்படி ஜாயிண்ட் போடுறோம். ஃபஸ்ட்டு சங்கிலிலேயே நீங்கள் இப்படி போட்டு எடுங்க. ஒன் பை ஒன்னாக நம்ம போடுறோம். கலர் மாற்றும் போது கவனித்து போடுங்க. இந்த இடத்துல வரும்போது நம்ம இதே மாதிரி மாற்றினா தான் எல்லாமே நமக்கு அந்தந்த கலர் அந்தந்த இடத்துல நமக்கு வந்து வரும். இப்போ இந்த மாதிரி திக்னஸாக இருந்தால் இதை எடுத்துருங்க. கட் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி எடுத்துகிட்டு இப்படி தேய்ச்சி விட்டுருங்க. இப்போ இதிலேருந்து 3 சங்கிலி போடுறோம். 1 2 3 சங்கிலி போடுறோம். அதுக்கு முன்னாடி இந்த பிட்டை வந்து நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலை வந்து கட் பண்ணிடலாம். இப்போ இதில் எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலை கொஞ்சம் இப்படி இழுத்து கட் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். உள்ளே போய்டும் அந்த நூல். இது இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ இது வந்து ஜாயிண்ட் ஆகிடுச்சு, நூலும் உள்ளே போயிடுச்சு. பாருங்கள், ஃபுல்லாக வந்து நம்ம போட்டாச்சு. இப்போ வந்து இந்த இடத்துல நம்ம 3 சங்கிலி போட்டுட்டோம். இந்த மெரூன் கலர் நூலை எடுத்து நம்ம இது மேலே போடணும். இது மேலே போடும்போது இந்த நூல் கண்டு வந்து இது உள்ளே கொடுத்து நீங்கள் வாங்கிக்கணும். அப்போ தான் நமக்கு சிக்கு மாட்டாமல் இருக்கும். இவங்க இந்த நூல் கண்டை வந்து இப்படி சங்கிலிக்குள்ளே கொடுத்து இப்படி வெளியில் எடுத்துக்கோங்க. வெளியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நூல் நம்ம போடும்போது ஈஸியாக இருக்கும். நமக்கு கையில் வந்து சிக்கு மாட்டாத மாதிரி இருக்கும். ஒன்றோட ஒன்று ஜாயிண்ட் ஆகாது. இப்போ இதில் இருந்து இப்போ நம்ம ஜாயிண்ட் போட போகிறோம். அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு சங்கிலியில் இப்படி 1 by 1 போட்டுருங்க. அழகாக இருக்கும். ஒவ்வொரு கலரும் நம்ம 2 லைன் போடுறோம். அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு கலரும் 2 லைன் போடுங்க. நம்ம மொபைல் சைஸுக்கு கரெக்டாக இருக்குது.
கொஞ்சம் ஃப்ரீயாகவே இருக்கும். ஃப்ரீயாக இருந்தால் தான் நம்ம போட்டு எடுக்கிறதுக்கும் மொபைல் வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ 2 லைன் நம்ம போட்டுட்டோம். 2 லைனுக்கு ஒரு முறை தான் நம்ம ஜாயிண்டே போடுறோம். இந்த 3 சங்கிலி இப்படி போட்ட அப்புறம் இப்போ 3 சங்கிலி போட்டுட்டோம். இப்போ இது பக்கத்தில் இருக்கிற சங்கிலியை கவனமாக எடுத்து நீங்கள் இது மேலே வச்சு நீங்கள் வந்து ஒவ்வொரு முறையும் சங்கிலியை கவனித்து போடுங்க. இது மேலே வச்சுட்டு நம்ம இதை வந்து போட்டுக்கணும். அப்போ தான் அது உள்ளே வரும். நம்ம பார்க்காம விட்டுட்டோம்னா மறுபடியும் பிரித்து போடுற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு முறையும் கவனமாக எடுத்து எடுத்து உள்ளே கொடுத்து சங்கிலி போடுங்க. இப்போ தான் 1 by 1 உங்களுக்கு வந்து வரும். இந்த கடைசி சங்கிலி போடும் போது நம்ம வந்து அடுத்த கலரை ஜாயின் பண்ணிடணும். இப்போ இதில் வந்து திருப்ப போகிறோம் இல்லையா, அதனால் அடுத்த கலரை ஜாயின் பண்ணிடணும். இப்போ ஒரே ஒரு சங்கிலி மட்டும் நம்ம இதில் போட்டுட்டு இதோட அடுத்த கலர் என்னவோ அதை நம்ம ஜாயிண்ட் போட போகிறோம். இப்போ இது ஒன்று எடுத்துட்டோமா, இப்போ 2வது நூலில் வந்து அடுத்த கலரை ஜாயின் பண்ணோம். அடுத்தது நம்ம கலர் என்ன, வைலட் கலர். வைலட் கலரை ஜாயிண்ட் போட்டுடலாம். இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு ஒரு நூல் இப்படி கொடுத்து உள்ளே வாங்கிடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி போட்டுருங்க. இப்படி போட்டுட்டிங்கன்னா இப்போ நீங்கள் திருப்பும் போது வைலட் கலர் வந்துடும் உங்களுக்கு. இப்போ மெரூன் கலர் நூலை விட்டுட்டு நீங்கள் வைலட் கலர் நூலில் திருப்பிக்கங்க. ஒன் பை ஒன்னாக அதே சங்கிலிலேயே நீங்கள் இப்படி உள்ளே கொடுத்து இப்படி 1 by 1 போடுங்க. ஜாயிண்ட் போடுறது எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். இப்படி 1 by 1 நீங்கள் இப்படி ஜாயிண்ட் போடுங்க. இப்போது மெரூன் கலர் நூலை வந்து இப்படி வெளியில் எடுத்துருங்க. இந்த டைமில் மெரூன் கலர் நூலை நம்ம கட் பண்ணிவிட்டு வெளியில் எடுத்துடலாம். கவனித்து ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஜாயிண்ட் போடும் போது இது மாதிரியே போடுங்க. இப்போ வைலட் கலர் மட்டும் நமக்கு ரன்னிங் நூலாக வரும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வைலட் கலர் நூல் வந்துருச்சு. இப்படி 2 நூலையும் இப்படி ஒன்றா பிடிச்சிக்கிட்டு நீங்கள் அடுத்தடுத்த சங்கிலியில் இப்படி உள்ளே கொடுத்து வாங்கும் போது 2 நூலுமே ஒன்றா நமக்கு வந்து ஜாயிண்ட் ஆகிடும். இந்த மாதிரியே நீங்கள் 1 by 1 இப்படி ஜாயிண்ட் போட்டுருங்க. ஈஸியாக இருக்கும். ஜாயிண்ட் போடுறதும் கஷ்டம் கிடையாது. ஈஸியாக நீங்கள் ஜாயிண்ட் போட்டுடலாம். இந்த மாதிரி ஒரு 4 சங்கிலி போட்டதும் அந்த நூலை வந்து நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ இந்த நூலை வந்து நம்ம கட் பண்ணிடலாம். மீதி இருக்கிற எக்ஸ்ட்ரா நூலை கொஞ்சம் இப்படி இழுத்து பிடிச்சி இப்படி கட் பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கள் உள்ளே போய்டும் அந்த நூல். இப்போ கரெக்டாக வந்துருச்சு நமக்கு. இப்போ இதில் வந்து 3 சங்கிலி போடுறோம். 1 2 3 சங்கிலி போட்டு இதில் ஜாயின் பண்ணுறோம். இப்போ உங்களுக்கு தெரியலனா இந்த மாதிரி கீழே வச்சு பாருங்கள். கீழே வச்சு பார்த்தீங்கன்னா இந்த சங்கிலி அடுத்தது வைலட் கலர் வந்து இப்படி மேலே வரணும். இப்படி மேலே வரும்போது இந்த நூல் நமக்கு உள்ளே போகுது. அதனால் இந்த நூல் கண்டை இப்படி சங்கிலிக்குள்ளே கொடுத்து ஒவ்வொரு முறையும் நீங்கள் இப்படி வெளியில் எடுத்துடணும். வெளியே எடுக்கும் போது நமக்கு போட ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த சங்கிலி உள்ளே வந்துருச்சிங்களா, இப்போ இதை கைவாட்டமாக இப்படி பிடிச்சிக்கோங்க. தெளிவாக பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஒவ்வொரு கலர் ஜாயிண்ட் போடும் போதும் இப்படி தான் போடணும். இப்போது மெரூன் கலரோட நம்ம ஜாயிண்ட் போடுறோம். ஃபஸ்ட்டு சங்கிலியில் அதே மாதிரி ஃபஸ்ட்டு சங்கிலியில் போட்டு 1 by 1 நீங்கள் போடுங்க. பொறுமையாக போடுங்க. ஈஸியாக இருக்கும். சுருக்கு பை பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். நான் ப்ளேலிஸ்ட்டில் ஏற்கனவே போட்ட சுருக்கு பையை பார்ட்டாக கொடுத்துருக்கேன். சேனலில் போய்ட்டு பாருங்கள். நம்ம வீடியோவுக்கு கீழே சேனல் லோகோ இருக்குது. லோகோ பக்கத்தில் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் கட் பண்ணாமல். அப்போ தான் சுருக்கு பை வந்து போட முடியும். ஒவ்வொரு முறையும் நீங்கள் இந்த கார்னர் திருப்பும் போது அந்த சங்கிலியை பார்த்து திருப்பிக்கங்க. அப்போ தான் நேராக வரும் உங்களுக்கு. நீங்கள் கார்னர் திருப்பும் போது கவனிக்காமல் விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சுருக்கு பை கொஞ்சம் கோணையாக வந்துடும். அதனால் கார்னர் திருப்பும் போது பார்த்து திருப்பிக்கங்க. நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது. எல்லா வீடியோவும் நீங்கள் போய்ட்டு பாருங்கள். நான் சமையல் வீடியோவும் போட்டிருக்கேன். அதுவும் நல்லாயிருக்கும், பாருங்கள்.
இப்போ இந்த கார்னரில் வரும்போது இது இருக்க பாருங்கள், லாஸ்ட்டில் ஒரு சங்கிலி இருக்குது. அதை வந்து நம்ம கவனிக்க மாட்டோம், போடுற அவசரத்தில் அதை கவனிக்க மாட்டோம். அதை நீங்கள் கவனித்து எடுத்து போடணும். இதோ பாருங்கள், இந்த சங்கிலி தான் கடைசியாக அதை உள்ளே அமுங்கின மாதிரி இருக்கும். இதை எடுத்து கவனித்து இப்படி நீங்கள் போட்டிங்கன்னா தான் இந்த சங்கிலி வந்து ஒரே நீட்டாக நமக்கு இருக்கும். பாருங்கள், ஒரே ஆர்டராக இருக்குது பார்த்திங்களா? இந்த மாதிரி ஒரே ஆர்டராக வரும். இதை அப்படியே திருப்பிக்கோங்க. 1 by 1 இதே தான் மெத்தடு. பார்க்குறதுக்கும் சுருக்கு பை கலர் கலராக அழகாக இருக்குது. இதே மாதிரி போடுங்க. நூலை வந்து இந்த மாதிரி விரலில் நீங்கள் இப்படி டைட்டாக பிடிச்சிக்கோங்க. அப்போ தான் வந்து போடுறதுக்கு நமக்கு ஒரு ஸ்டிப்னஸ் கிடைக்கும். இப்போ இந்த கடைசி சங்கிலி வரைக்கும் நம்ம வயலட் கலரை போட்டுட்டோம். இது வரைக்கும் போட்டுட்டோம். இப்போ இதில் இருந்து ஒரு 3 சங்கிலி போடுறோம். அதுக்கப்புறம் இங்கே கீழே இருக்கிற சங்கிலி வயலட் கலர் சங்கிலி எடுத்து இது மேலே இப்படி வச்சிடுறோம். இது மாதிரி 1 by 1 கவனித்து எடுத்து வச்சு இதே மாதிரியே போட்டுருங்க. இப்போது வயலட் கலர் நூல் வந்து நம்ம போட்டுட்டோம். இந்த கடைசி சங்கிலியை நீங்கள் கவனமாக பார்த்து எடுத்து போடுங்க. ஒவ்வொரு முறையும் கவனமாக இந்த லாஸ்ட்டு சங்கிலியை எடுத்து போட்டுக்கோங்க. இப்போ இதில் இருந்து நம்ம ஒயிட் கலர் ஜாயின் பண்ண போகிறோம். ஒரு சங்கிலியை போட்டுருங்க. போட்டுட்டு 2வது சங்கிலியில் நீங்கள் இப்படி நூலை சேர்த்து வச்சுக்கோங்க. ஒவ்வொரு முறையும் நான் ஜாயின் பண்ணுறது உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள், ஈஸியாக இருக்கும். இப்படி ஒரு சங்கிலி போட்டுட்டு வயலட் நூலை வந்து கட் பண்ணிடலாம். இப்போது வயலட் கலர் நூலை வந்து கட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு சங்கிலியில் 2 நூலையும் சேர்த்து பிடிச்சி இப்படி போட்டுக்கோங்க. நல்லா இப்படி லூஸ் கொடுத்து போடுங்க. ஆரம்பத்தில் என்ன லூஸ் கொடுத்து போகிறீங்களோ அதே லூஸ் வந்து எல்லா சங்கிலிக்கும் கொடுங்க. அப்போ தான் பார்க்க ஒரே மாதிரி நீட்டாக இருக்கும். இது மாதிரியே நீங்கள் ஜாயிண்ட் போட்டுட்டு மீதி இருக்கிற நூலை வந்து நம்ம வந்து கட் பண்ணிடலாம். இப்போது இந்த பக்கத்து நூலை வந்து கொஞ்சம் இழுத்த மாதிரி இப்படி பிடிச்சி கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஜாயிண்ட் போட்டுருங்க. இப்போ அடுத்தது வந்து அப்படியே நம்ம வந்து இதில் இருந்து ஒரு 3 சங்கிலி போடுறோம். 1 2 3 சங்கிலி போட்டு இதில் வந்து ஜாயின் பண்ணணும். அடுத்தது என்ன சங்கிலி இருக்குது? ஒயிட் சங்கிலி இருக்குது. இந்த சங்கிலியை இப்படி மேலே கொண்டு வந்துடுங்க. இப்படி மேலே எடுத்துகிட்டு வந்து வச்சு நம்ம வந்து இது போடணும். நீங்கள் ஒரு சங்கிலி மிஸ் பண்ணிட்டாலும் திரும்ப திரும்ப போட வேண்டியதாகிடும். கவனமாக ஒவ்வொரு சங்கிலியும் இந்த மாதிரி எடுத்து வச்சு டைட்டாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு நூலை ஒரு சுற்றி இதில் போட்டுக்கோங்க. ஒவ்வொரு முறையும் இந்த நூல்கண்டை வந்து நீங்கள் சங்கிலிக்குள்ளேருந்து இப்படி வெளியில் எடுத்துட்டா தான் நம்மளுக்கு வந்து டைட்னஸ்ஸாக இல்லாமல் நம்ம போட ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம உள்ளே கொடுத்து வாங்கும் போது அந்த நூல் வந்து அதில் சிக்கு மாட்டின மாதிரி இருக்கும். எடுத்துட்டு அடுத்தடுத்து நீங்கள் போடுங்க. இது மாதிரியே 1 by 1 போட்டுக்கிட்டே வந்துடலாம். ஒவ்வொரு முறையும் இந்த கடைசியில் இருக்கிற இந்த சங்கிலியை நல்லா
இப்படி கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி எடுத்து போடுங்க. உள்ளே போய்டும் அந்த சங்கிலி, அதனால் நீங்கள் கொஞ்சம் பார்த்து கவனித்து எடுத்து போட்டுக்கோங்க. ஒரு முறை நம்ம தப்பு பண்ணாலும் மறுபடியும் எங்கே தப்பு பண்ணியிருக்கோமோ அங்கேருந்து பிரித்து தான் போடணும். அதனால் போடும் போதே பார்த்து கொஞ்சம் தெளிவாக போட்டுருங்க. இப்போது இந்த ஒயிட் கலர் வரைக்கும் நம்ம போட்டுட்டோம். இதில் 3 சங்கிலி போடுறோம். இப்போது கரெக்டாக இந்த அடுத்த சங்கிலி ஒயிட் இருக்குது, அந்த ஒயிட்டை எடுத்து இப்படி மேலே இது உள்ளே வச்சுருங்க. இப்படி வச்சுட்டு அடுத்தது நம்ம போகிறோம். ஒவ்வொரு முறையும் கவனமாக எடுத்து ஒவ்வொரு சங்கிலியும் வைங்க. அப்போ தான் கரெக்டாக இந்த ஜாயிண்ட் வரும். இந்த அளவுக்கு நம்ம ஒயிட் வரைக்கும் சுருக்கு பை போட்டோம். அந்த பாருங்கள் பேக்கெட் மாதிரி வந்துருச்சு நமக்கு. இப்போ இதில் நம்ம இந்த மாதிரி மொபைல் வைப்போம். இப்படி வருது பாருங்கள். இப்போ இது வரைக்கும் நம்ம போட்டுட்டோம். அந்த பாருங்கள் நம்மளுக்கு பேக்கெட் மாதிரி வந்துருச்சு. இந்த மாதிரி அழகாக மொபைல் போட்டுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். அடுத்தது நான் இந்த ஜாயின் பண்ணும்போது எப்படின்னு நான் சொல்கிறேன் அடுத்த பார்ட்டில். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.